ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பாகம். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய வாழ்விலும் இரட்டிப்பான நன்மையை நிச்சயம் தருவார். ஏனென்றால் வேதத்தில் அநேகர் இரட்டிப்பான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். எனவே இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், நான் இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவேன். இந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள நம்மிடத்தில் என்ன தகுதிகள் தேவை, பெற்றுக்கொண்டவர்கள் என்ன தகுதியோடு இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். முதலாவது, யோபுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோபு 42:10 சொல்லப்படுகிறது, யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை தேவன் இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொள்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், யோபு 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். எனவே சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை அவனிடத்தில் இருந்தபடியினாலே அவன் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றான், இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எனவே அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை, உண்மைத்தன்மை, உத்தமமாய் நடத்தல், தேவனுக்கு பயப்படுதல், இப்படிப்பட்ட காரியங்கள், பொல்லாப்புக்கு விலகுதல், இவைகளெல்லாம் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், உங்களையும் தேவன் இரண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.